ஆத்துக்கு நடுவில் 2 வீடுகள். துணிக்குருவி சிச்சுக்காக்கா 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க. அவங்க சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போனதுனால பக்கத்து வீட்ல வாழ்ந்துகிட்டு இருந்த மஹி அவங்க 2 பேரையுமே பொண்ணுங்களா ஏத்துக்கிட்டு பெத்த பசங்களை விட அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே பெரியவங்களானதுக்கு அப்புறமா நல்ல சம்பந்தமா பார்த்து அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. சிச்சு துணியோட புருஷனுங்க 2 பேருமே இப்போ வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால துணி சிச்சு 2 பேரும் மறுபடியும் மஹிக்கழுகோட வீட்டுக்கே வந்து ஊர்ல சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கிற பாசமும் ஒற்றுமையும் அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற லூசிக்கும் சோட்டுக்கும் சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது அவங்க 2 பேரும் பிரிக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சிச்சு காக்கா தனியா காய்கறி வாங்கிட்டு வரதுக்காக மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில லூசி புறாவும் சோட்டுக்கிளியும் சிச்சுவை சந்திச்சாங்க. அப்போ சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு, இன்னைக்கு காய்கறி வாங்க நீ தனியா வந்திருக்க? உங்க அக்கா துணி வரலையா? எப்பவுமே 2 பேரும் ஜோடி போட்டு தானே சுத்துவீங்க. அது எங்க அக்காவுக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு சோட்டோ, அதனாலதான் நான் தனியா வந்தேன். ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? காய்கறி வாங்கிட்டீங்களா? நாங்க காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு சிச்சு. ஆனா உன்னை பார்த்தாதான் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீயும் உங்க அக்கா துணிய பாவம் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் உங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இல்ல? ஆனா அந்த மஹிக்கழுகு மட்டும் உண்மை என்னன்னு சொல்லாம உங்க 2 பேரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. உங்களை அடிமை மாதிரி நடத்துது. சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்ன எங்க அம்மா எங்களை ஏமாத்துறாங்களா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க லூசினி? அவங்க பெத்த பிள்ளைங்களை விட எங்களை தான் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவங்கள பத்தி இன்னொரு தடவை ஏதாவது சொன்னனா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ சிச்சு, உன்னோட அப்பாவித்தனத்தை பார்த்தா எனக்கு ஐயோ பாவம்னு இருக்கு. உங்க அப்பா அம்மா சாகிறதுக்கு முன்னாடி உங்க பேர்ல ஒரு பெரிய இடத்தை எழுதி வச்சாங்க. அந்த பத்திரத்தை மஹிக்கழுகு கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இது வரைக்கும் மஹி அந்த விஷயத்த உங்க 2 பேருக்கிட்டயும் சொல்லிருக்கா? இல்லல்ல, மறைச்சிட்டாங்க. அப்போ சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னது இடமா? எங்க அப்பா அம்மா எங்களுக்காக இடத்த கொடுத்துட்டு போனாங்களா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. நீ சொல்றது உண்மையா? நீ சரியான பைத்தியக்காரி சிச்சு. அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கோடி கணக்குல இருக்கும். அதை வித்தா உங்க புருஷங்க 2 பேரும் வெளிநாட்டுல வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. இங்க வந்து உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். ஆனா இந்த விஷயத்த மறைச்சிட்டு மஹிக்கழுகு உங்க சொத்து எல்லாத்தையும் ஆட்டைய போட பாக்குது. ஆமா சிச்சு, எங்க கண்ணு முன்னாடிதான் உங்க அப்பா அம்மா மஹிக்கழுகு கிட்ட அந்த பத்திரத்தை கொடுக்கறத நாங்க பார்த்தோம். அவங்க இது வரைக்கும் உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்லலன்னா அப்போ ஏதோ தப்பு தானே நடக்குது. அவங்க உங்க 2 பேருக்கும் கொடுக்காம தனியா அதை அனுபவிக்க நினைக்கிறாங்க போல. சோட்டு லூசி சொன்னதை கேட்டு சிச்சு காக்கா அதுதான் உண்மை அப்படின்னு நம்பினா. அவளுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. இத்தனை நாள் அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருந்த மஹிக்கழுகு நம்மள ஏமாத்த பாத்துச்சா அப்படின்னு அவ ஒரு முடிவை எடுத்துட்டு அவ கொண்டு வந்த காய்கறி பைய அங்கே விட்டுட்டு கேள்வி கேட்கறதுக்காக கோவமா அவ நேரா மஹியோட வீட்டுக்கே போனா. மஹியோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது துணி மஹி 2 பேருமே ஹால்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் கோவத்தோட வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் கூட மஹிக்கு மரியாதையே கொடுக்காம, மஹி எங்க இருக்க? இப்பவே எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னையும் எங்க அக்காவையும் இத்தனை வருஷமா நீ எந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்க? துணி பதட்டமா எழுந்துருச்சு. என்ன சிச்சு, என்னாச்சு உனக்கு? அம்மா கிட்ட ஏன் மரியாதை இல்லாம பேசுற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா உன்கிட்ட? யாரும் எதுவும் சொல்லலக்கா. இந்த மஹி தான் நம்ம சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மள போட்டு மிதிக்க பாக்குது அப்படின்னு மஹிய பார்த்து, எங்க அப்பா அம்மா 2 பேரும் சாகிறதுக்கு முன்னாடி எங்க பேர்ல இடத்தை எழுதி வச்சாங்களாமே, அந்த விஷயத்த நீங்க ஏன் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஓ, எங்களை வளர்த்து ஆளாக்கி அனுப்பி விட்டுட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்களா? அதை கேட்டு மஹிக்கழுகு கண்ணுல கண்ணீரோட, ஐயோ சிச்சு, என்ன பேசிக்கிட்டு இருக்கே நீ? உங்க அப்பா அம்மா உங்களுக்காக கொடுத்த இடத்த நான் அடைய பாக்குறேனா அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? எதுக்காக இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? சொல்லு அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னது? ஏன் சிச்சு இப்படி எல்லாம் பேசுற? மஹி அம்மாவை பார்த்து சந்தேகப்படலாமா? அவங்க யாரு? அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் நம்மள பிள்ளைங்களா பாத்துக்கிட்டவங்க. யாரோ சொன்னதை கேட்டு எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு. ஆனா மஹிக்கழுகு அதை புரிஞ்சுக்காம, நீ வாய முடுக்கா, இந்த மஹியோட குற்றம் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மஹிய பார்த்து, நாடகம் ஆடுறத கொஞ்சம் நிப்பாட்றியா? நீ எங்களை வளர்த்தது எங்க மேல இருக்கிற பாசத்துல இல்ல, எங்க அப்பா அம்மா கொடுத்துட்டு போற அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்காக. ஒழுங்கா சொல்லு, எங்க அப்பா அம்மா கொடுத்துட்டு போன அந்த சொத்து எங்க இருக்கு? அது இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சீச்சோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறதை கேட்டு மஹியோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இத்தனை நாளா எந்த குழந்தைங்களுக்காக அவங்க கஷ்டப்பட்டாங்களோ
அந்த குழந்தைங்களே இப்ப அவங்களுக்கு கெட்ட பேரு கொடுக்கறதுனால அவங்க மனசு வலிச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பயங்கரமான கோவமும் வந்துச்சு. சிச்சு, போது நிப்பாட்டு. பொறுமையா இருக்குன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. என்ன பார்த்தா உங்களை ஏமாத்துற அளவுக்கு கேவலமானவளா தெரியறனா? இப்ப என்ன, உங்க அப்பா அம்மா உங்களுக்காக கொடுத்துட்டு போன இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? நம்ம ஊரு ஆத்தங்கரையோரமா காலியா ஒரு இடம் இருக்கு பாத்தியா, அந்த இடம் தான் உங்க அப்பா அம்மா உங்களுக்காக கொடுத்தது. ஆனா அது யாருமே விலைக்கு வாங்க வரல. ஏன் தெரியுமா? என்னைக்காச்சும் அந்த ஆத்துல தண்ணி அதிகமாச்சுன்னா தண்ணி மொத்தமும் நேரா உங்க இடத்துல தான் வந்து நிக்கும். அது எதுக்கும் வேலைக்காகாத இடம். அந்த இடத்தை வித்து பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்து, ஆனா யாரும் அந்த இடம் வாங்கலைங்கிறதுனால உங்ககிட்ட இதுவரைக்கும் அந்த விஷயத்த நான் சொல்லல. அப்போ சிச்சு காக்காவோட முகம் அதை கேட்டு வாடியே போச்சு. என்னது, ஆத்தங்கரையோரத்துல இருக்கிற இடமா? தண்ணி வந்தா அந்த இடம் முழுகி போயிடுமா? அப்போ அந்த சொத்தை நீங்க அடையிறதுக்கு முயற்சி பண்ணலையா? துணி கோவமா, பாத்தியா சிச்சு, யாரோ ஏதோ சொன்னதை கேட்டுட்டு வந்து இத்தனை நாள பெத்த தாய் மாதிரி வளர்த்த அம்மாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டியே. உனக்கு அறிவு இருக்கா? பாவம் அம்மாவோட மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே. மகிக்கழகு கண்ணுல இருக்கிற தண்ணிய தொடச்சுக்கிட்டு ரொம்பவும் கவலையோட, போதும் துணி, இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இத்தனை நாளா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு சொத்துக்காக ஆசைப்படுறேன்னு உன் தங்கச்சி என்ன சொன்னால, இது ஒண்ணு போதும். இனி எனக்கு இந்த கஷ்டம் தேவையே இல்ல. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இப்பவே என் வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. சொத்து பத்து தானே இவளுக்கு முக்கியம். அந்த சொத்தை வச்சே இவ வாழ்ந்துக்கிட்டோம். அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. சிச்சுவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இந்த ஊர்ல எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாருமே இல்லம்மா. எங்களை வெளியில துரத்திட்டீங்கன்னா நாங்க எங்கம்மா போறது? எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. இத்தனை நாளா உங்க மேல வச்சிருந்த அந்த தாய் பாசம் செத்து போச்சு. அத உன் தங்கச்சி தான் கொன்னுட்டா. இனிமே என் வீட்டுல உங்களுக்கு இடம் இல்ல. உங்க சொத்தை வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க. அப்படியே யாரு என்ன சொன்னாலுமே மகிக்கழுகு கேட்கல. சிச்சு காக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம தலகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தா. மகிக்கழுகு கோவமா சிச்சுவையும் சிச்சுவோட புள்ளையான சின்னுவையும் துணியையும் துணியோட பொண்ணான புஜ்ஜையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. இப்ப அக்கா தங்கச்சி 2 பேருங்களுக்கு வேற வழி இல்லாம அவங்க 2 பேரும் குழந்தைங்களையும் அவங்க பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவோட இடத்துக்கு வந்தாங்க. பாத்தியா சிச்சு, மத்தவங்க பேச்சு கேட்டு பெத்த தாய் மாதிரி வளர்த்தவங்கள அசிங்கப்படுத்தின. இப்ப நடுத்தருல நாம இருக்கோம். இந்த விஷயம் புருஷங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்க? சிச்சு காக்கா அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுக்கா, சோட்டுவும் லூசியும் தான் என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் புரிஞ்சுக்காம நான் தான் தேவையில்லாம பேசிட்டேன். இப்ப என்ன பண்றது? நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு இடம் மட்டும்தான். இந்த இடத்துலதான் நம்ம வாழ்றதுக்காக வீடு கட்டியாகணும். ஆனா மஹி அம்மா சொன்னாங்கல்ல, இந்த இடத்துக்கு தண்ணி வரும்னு. அதனால தரையில கட்டிக்காம கொஞ்சம் ஒசரமான இடத்துல நம்ம வீடு கட்டிக்கலாம். உயரமா வீடு கட்டுறது எப்படிக்கா? அதுக்கு நிறைய செலவாகும். நான் தரையில பேசாம சாதாரணமாவே வீடு கட்டிக்கிறேன். மழை காலம் வர இன்னும் நாட்கள் இருக்குல்ல, மழை வரும்போது பாத்துக்கலாம்க்கா. துணி ரொம்பவும் புத்திசாலி. அவன் முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டா. தரையில வீடு கட்டினா நிச்சயமா தண்ணி வரும்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ ரொம்ப புத்திசாலித்தனமா பெரிய பெரிய கட்டைங்களை கொண்டு வந்து கொஞ்சம் ஒசரமா ஒரு இடத்த உருவாக்கி அந்த இடத்துக்கு மேலதான் அவ வீடையே கட்டினா. இப்ப வீடு தரையில இருந்து ரொம்ப ஹைட்ல தான் இருந்துச்சு. இப்போ தண்ணி வந்தாலும் கூட அந்த வீட்டுக்குள்ள தண்ணி நிச்சயமா வராது. அப்படி அவ ரொம்ப பாதுகாப்பான ஒரு வீடை தான் கட்டியிருந்தா. ஆனா சிச்சு காக்கா செலவு அதிகமாயிடும், சோம்பேறித்தனம் வேற, அதனால தரையிலேயே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. துணியும் சிச்சும் 2 பேரும் அவங்க புது வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வானிலை மாறுச்சு. மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சுது. ஆனா அந்த மழை சாதாரணமா ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால ஊர்ல இருக்கிற ஆத்துல தண்ணி அதிகமாகி அந்த தண்ணி வெளியில பொங்கி வர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராத்திரி நேரம் அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி பொங்கி சிச்சு துணியோட வீடு இருக்கிற அந்த இடத்துக்கிட்ட வந்துடுச்சு. சிச்சுவோட வீட்டுல சிச்சுவும் சின்னவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி உள்ள வந்ததுனால சிச்சு காக்கா முடிச்சுக்குச்சு. வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கிறத பார்த்து பதட்டமா, ஐயோ தண்ணி, டே சின்னு எழுந்திரிடா, நம்ம வீட்டுக்குள்ள ஆத்து தண்ணி வந்துருச்சுடா, எழுந்திரிடா. சின்ன காக்கா பயந்து போய், அம்மா நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுமா, எனக்கு பயமா இருக்கு, இப்ப நம்ம எங்கம்மா போறது? பயப்படாதரா, என் கையை இருக்காம பிடிச்சுக்கோ, நம்ம வெளியில ஓடி போயிடலாம். சிச்சு காக்கா புள்ள சின்னுவோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் சேஃபா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து பார்த்தா எல்லா பக்கமும் ஒரே தண்ணி தான். அவங்க வீடு பாதி முழுகி போயிடுச்சு. ஆனா சிச்சு ஒரு காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டா. அவங்க அக்கா வீடான துணியோட வீடு மட்டும் ரொம்பவும் உயரத்துல இருக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ள சுத்தமா தண்ணியே வரல. அத பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. உடனே அவங்க அக்கா வீட்டுக்கு உதவி கேட்கறதுக்காக
புள்ள சின்னவையும் கூட்டிக்கிட்டு அவ வேக வேகமா அங்க போனா. சிச்சு காக்கா சத்தமா, அக்கா அக்கா கதவு தோறுக்கா, நான் சிச்சு, என் வீடு தண்ணியில முழுகி போச்சு, கதவு தர. உடனே துணி வந்து கதவை திறந்துட்டு, ஐயோ சிச்சு என்னாச்சு, வாங்க வாங்க 2 பேரும் உள்ள வாங்க, 2 பேரும் நனைஞ்சு போயிட்டீங்களா, வந்து அடுப்பு கிட்ட உட்காருங்க, அப்ப கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். சிச்சு காக்கா அழுதுகிட்டே துணியை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா, அன்னைக்கே நீ சொன்ன மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்துரும், நாம கொஞ்சம் அவசரத்துல வீடு கட்டிக்கலான்னு, ஆனா உன் பேச்ச நான் கேட்கல, அதுக்கு இன்னைக்கு நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ அவசரத்துல வீடு கட்டி இருக்கிறதுனாலதான் நானும் என் பிள்ளையும் உயிர் தப்பிச்சிருக்கோம், என்ன மன்னிச்சிடு அக்கா. அப்போ துணி சிச்சுவை சமாதானப்படுத்தி, அழாத சிச்சு, நாம சாதாரணமா தப்பு பண்றது சகஜம்தான், ஆனா அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். மஹி அம்மா சொன்னாங்கல்ல, இங்க இடத்துல வீடு கட்டிக்கிட்ட ஆபத்துன்னு, அது இப்போ உனக்கு புரியுதா? சரி விடு, மழை விட்டதுக்கு அப்புறம் அவசரத்துல வீடு கட்டிக்கலாம். அப்ப மழை தண்ணி நம்ம இடத்துக்கு வந்தாலும் நம்ம வீட்டை தாண்டி போயிடும், நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. சரிக்கா, நான் அப்படியே பண்றேன். ஆனா மஹி அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு போல. அக்கா, மழை விட்டதும் மஹி அம்மாவை பார்த்து நான் அம்மாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறேக்கா, அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரி சிச்சு, மஹி அம்மா ரொம்ப நல்லவங்க, நாம அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நிச்சயமா நம்மள மன்னிச்சிடுவாங்க. அப்படி மழை விட்டதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா அவளுடைய பழைய வீட்டை இடிச்சு மறுபடியும் துணி கட்டின மாதிரியே ஒசரமா அவளுடைய வீட்டை நல்லபடியா கட்டினா. அதுக்கப்புறமா துணி சிச்சு 2 பேருமே மஹியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க மஹியோட காலில் விழுந்து சிச்சு காக்கா மன்னிப்பு கேட்டா. மஹியும் அவங்கள மன்னிச்சிடுச்சு. அன்னையில இருந்து தண்ணி அவங்க இடத்துக்குள்ள வந்தாலும் கூட அவங்க வீட்டுக்குள்ள வராம அவங்களுடைய வீட்டை தாண்டி தான் அந்த தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அதனால 2 பேரோட வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கல. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த தண்ணிக்கு நடுவுல ஒசரத்துல இருக்கிற அவங்களுடைய 2 வீடுகளும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தண்ணியில மிதக்கிற கப்பல் வீடு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சிச்சு அன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டா. யாரோ சொன்னது கேட்டு நமக்கான அவங்கள நாம கஷ்டப்படுத்தினா நாம நடுத்தெருவுக்கு தான் வரணும், கடவுளும் அதுக்கு தண்டனை நிச்சயமா கொடுப்பாரு அப்படிங்கறது. சிச்சுவின் புல் ஆட்டோ. பறவைங்களோட கிராமத்துல விடிய காலையிலேயே வெயில் அதிகமா இருந்துச்சு. அந்த வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாம பாவம் பறவைங்க எல்லாரும் படாத பாடுதான் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே துணிக்குருவி, சோட்டுக்கிளி, லூசிபுரா, மஹிக்கழுகு எல்லாருமே வெயில்ல வேர்வைய தொடச்சுக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பசங்களான பன்னு, புஜ்ஜியும் கூட அங்க வந்தாங்க. ஐயோ, என்ன வெயில் இது, காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் இந்த வெயில் அப்படியே இருக்கு, வெளியில கால் எடுத்து வைக்க கூட ரொம்ப பயமா இருக்கு, இந்த வெயில யாராலையும் தாங்க முடியல. ஆமா டோனி, என் கடைக்கு நிறைய பொருளுங்களை வாங்க வேண்டி இருக்கு, ஆனா இந்த வெயில்ல பக்கத்து ஊருக்கு நடந்து போறது வருதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. சரி பஸ்ல போயிட்டு வரலானா, பஸ்ல ஏறினா அந்த புழுக்கத்திலேயே செத்துருவோம் போல. ஏசி பஸ், ஏசி கேப் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல, ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி வண்டிங்களே இல்லையே, என்ன பண்றது சொல்லுங்க. அம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா, சாப்பிட சில்லுன்னு ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறியாமா? இந்த மரத்துக்கு கீழே உக்காந்தாலும் அனல் காத்துதாமா வீசுது. ஆமா சித்தி, பக்கத்தூர்ல புதுசா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ஓபன் பண்ணிருக்காங்களாமா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க போலாமா? எனக்கு சில்லுன்னு வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. என்னது, ஐஸ்கிரீம் சாப்பிட பக்கத்து ஊர் வரைக்கும் போகணுமா? வேணாப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிடுற வரைக்கும் குளுகுளு தான் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஊருக்கு வர்றதுக்குள்ள நம்ம படாத பாடு பட வேண்டி இருக்கும். அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து பச்சை கலர்ல ஏதோ ஒரு வண்டி அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. முன்னாடி கண்ணாடி இருந்துச்சு, கீழே சக்கரம் இருந்துச்சு, ஆனா அந்த வண்டி முழுக்க ஒரே பச்சை புல்லாதான் இருந்துச்சு. அந்த வண்டியில இருந்து பாம் பாம்னு ஹார்ன் சவுண்டும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வித்தியாசமான வண்டியை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னங்க மஹி இது, அங்க பாருங்க, ஏதோ பச்சை பசையில இருக்கிற புதரு நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அது புதர் இல்ல, புதர் எப்படி நடந்து வரும், அது ஏதோ பேய் போல, எல்லாரும் ஓடிப்போங்க. பேய் இல்ல சோட்டோ, உள்ள ஹார்ன் சவுண்ட் கேக்குது பாரு, இரு அது பக்கத்துல வரட்டும். அந்த வண்டி அவங்க பக்கத்துல வந்து நின்னுச்சு. அந்த வண்டிக்குள்ள இருந்து வேற யாரும் இல்ல, கஞ்சித்தனத்துக்கு ஃபேமஸான சிச்சு காக்கா கண்ணாடியில இருந்து எட்டி பார்த்துச்சு. அந்த வண்டிக்கு பின்னாடி சின்ன காக்கா உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு வாட்டர் பாட்டில ஓட்டிய போட்டு ஆட்டோக்கு மேல இருந்த புல்லு மேல தண்ணியே தெளிச்சுக்கிட்டு இருந்தான். ஹாய் எவ்ரிபடி, வழிய விடுங்க, வழிய விடுங்க, சிச்சுவோட சொர்க்கம் வண்டியில வந்திருக்கு. அத பார்த்து மஹிக்கழுகு ஆச்சரியமா, அட என்ன சிச்சு நீயா, என்ன இது, இந்த வண்டி வித்தியாசமா இருக்கு, இது ஆட்டோ தானே,
ஆனா ஆட்டோவை எதுக்காக பச்சை புல்ல போட்டு மூடி வச்சிருக்க? இது என் வியாபாரம் யுக்தி மகி. வெயில் அதிகமா இருக்கு, புழுக்கமா இருக்குன்னு யாருமே பஸ்ல ஏற முடியறதில்ல. ஆனா ஏன் ஆட்டோல ஏறி பாருங்க, ஏசி போட்ட மாதிரி இருக்கும். என்னது ஏசியா? ஆட்டோவை சுத்தி புல்ல கட்டி வச்சுட்டா அது ஏசி ஆயிடுமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சிச்சு? எதுக்காக இப்ப ஆட்டோ மேல கீழே ஆட்டோவை சுத்தின்னு இப்படி புல்ல ஒட்டி வச்சிருக்க? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ டோனி, வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல. பட்டணத்துல எல்லாரும் ஏசி ஆட்டோன்னு சொல்லி அவ்வளோ பணத்தை புடுங்குறாங்க. ஆனா ஆட்டோக்கெல்லாம் ஏசி போட்டா நமக்கு தாங்குமா? அதனாலதான் ஆட்டோவை சுத்தி பச்சை புல்ல கட்டி அதுக்கு மேல தண்ணிய தெளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஏசி ஆட்டோன்னு சொல்றியே, இது எப்படி வேலை செய்யும்? ஆ, இந்த ஆட்டோவை சுத்தி நல்லா கட்டுக்கட்டா புல்லு கட்டி வச்சிருக்கேன் இல்லையா? அந்த புல்லு மேல காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பின்னாடி உக்காந்துக்கிட்டு சின்னம் தண்ணியை தெளிச்சுக்கிட்டே இருப்பான். தண்ணியை தெளிக்க தெளிக்க அந்த புல்லு பச்சையாவே இருக்கும். உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட வெயில வர விடாது. அப்போ சின்ன காக்கா கவலையா, ஆமா ஆண்டி, ராத்திரி முழுக்க எங்க அம்மா என்ன தூங்கவே விடல. இந்த பச்சை புல்ல கொண்டு வந்து இந்த ஆட்டோவை சுத்தி கட்டி நான் ராத்திரியில இருந்தே தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அடிக்கிற வெயிலுக்கு அந்த தண்ணி எல்லாம் ஆவியாயி போய்கிட்டே இருக்கு. ஆனா லூசிபுர ஆச்சரியமா, நீ கஞ்சத்தனத்துக்கு பேர் போனவன்னு தெரியும். ஆனா இது ஒரு நல்ல ஐடியா தான். அம்மா, நாம பக்கத்து ஊருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, பேசாம சிச்சு ஆண்டியோட ஆட்டோலயே பக்கத்து ஊருக்கு நம்ம போயிட்டு வந்துடலாமா? ஆமா சித்தி, நாம இதுல போலாம். அப்ப அனலாவும் இருக்காதுல்ல. ஏன்னா அதான் ஏசி, நேச்சுரல் ஏசின்னு சொல்றாங்களே. சரி, போயிட்டு வரலாம். என்ன சிச்சு, பக்கத்து ஊருக்கு போறதுக்கு ஆட்டோல எவ்வளவு ஃபேர் கேக்குற? சாதாரணமா எல்லாருமே 10 ரூபாய் கேட்பாங்க. நீ எங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒரு 8 ரூபாய் வாங்கிக்கிறியா? என்னது 8 ரூபாவா? என் ஆட்டோவோட ரேஞ்ச் என்ன, நீ சொல்ற ரேட் என்ன? சாதாரண ஆட்டோல போறதுக்கே 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா என்னோடது ஏசி ஆட்டோ. இதுக்கு 20 ரூபாய் கொடுக்கணும். புல்லு கட்டினதுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா, தண்ணி தெளிக்கிறதுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா, மொத்தம் 20 ரூபாய். என்ன சிச்சோ 20 ரூபாய் கேக்குற? இது என்ன பகல் கொள்ளையா? பாவம், புல்லு கொண்டு வந்தது சின்னம். ஆனா காசினமா வாங்கிக்கிறது நீயா? சின்ன யாரோ இல்லல, அவன் ஏன் புள்ள தானே. வெளியில வெயில் எப்படி அதிகமா இருக்குன்னு தெரியுதுல்ல. வரீங்களா இல்லையா? வந்தீங்கன்னா ஏசியில பத்திரமா போயிட்டு பத்திரமா வரலாம். இல்ல வேற எதுல போனாலும் வேர்த்து கொட்டிக்கிட்டே தான் போயிட்டு வரணும். சரி டோனி, இந்த வெயில கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஆளுக்கு 20 ரூபா கொடுத்து ஆட்டோலயே போயிட்டு வந்துடலாம். எல்லாம் நம்ம தலையெழுத்து. மகிக்கழுகு, துணிக்குருவி, சோட்டு கிளி, லூசிபுரா பசங்க எல்லாருமா சேர்ந்து சிச்சு காக்காவோட ஆட்டோல ஏறினாங்க. எல்லாருமே ஆட்டோல ஏறி உக்காந்த உடனேயே உண்மையிலேயே ஈரமா இருக்கிற அந்த புல்லாலியா என்னன்னு தெரியல, ஆட்டோக்குள்ள ஏசி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட அனலே இருக்கல. சிச்சு காக்கா சந்தோஷமா ஆட்டோவை முறுக்கி ஓட்ட ஆரம்பிச்சுது. அடடா சிச்சு, நீ பணத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கினாலும் இந்த ஆட்டோல ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஏசி வண்டியில உக்காந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா டோனி, பச்சை புல்லோட வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு. வண்டியிலேயே தூங்கிடுவ போல. சின்னும், நீ நல்ல புல்லா பறிச்சிருக்கடா. புல்லோட வாசம் அருமையா வருது. சிச்சு காக்கா பெருமையா, பின்ன என்ன நினைச்சீங்க? நான்லாம் ஐன்ஸ்டீன் மாதிரி, என் கண்டுபிடிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த வெயில் காலத்துல என் ஆட்டோ எப்படி வேலை செய்ய போது பாருங்க. லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன். சிச்சு காக்காவோட ஆட்டோ பக்கத்து ஊருக்கு போய் சேர்ந்துச்சு. வழியில ஐஸ்கிரீம் பார்லருக்கு முன்னாடி ஒரு காய்கறி சந்தை வந்துச்சு. அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாட்டு சந்தையில 4-5 மாடுங்க, 5-6 ஆடுங்க பசியால கத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. சுத்தி எங்கேயுமே பச்சை புல்ல இல்லைங்கிறதுனால பாவம் அதுங்களால பசி தாங்க முடியல. சிச்சு காக்கா ஆட்டோவை ஒரு கடைக்கு முன்னாடி நிப்பாட்டி தண்ணி குடிக்கிறதுக்காக அவ இறங்குனா. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுறேன். சின்னோ, மறுபடியும் ஆட்டோ மேல இருக்கிற புல்ல தண்ணி ஊத்து. சரிம்மா. சின்ன காக்கா ஆட்டோ மேல இருந்த அந்த புல்லுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தான். காத்து வீசும் போது அந்த ஈர புல்லோட மனம் அப்படியே காத்துல பரவி ஆடு மாடு கிட்ட போச்சு. அந்த வாசத்துக்கு மாடுங்க எல்லாம் நிமிந்து பார்த்தப்போ ரோட்ல ஒரு ஆட்டோக்கு மேல நிறைய பச்சை புல் இருக்கிறத அதுங்க கவனிச்சுதுங்க. உடனே பசி தாங்க முடியாம அந்த பச்சை புல்ல திங்க ஓடி வந்துச்சுங்க. அப்போ அத புஜ்ஜி பார்த்து, அம்மா, அங்க பாரு, அந்த மாடுங்கெல்லாம் வேகமா நம்மள நோக்கி வருது. அதுங்களுக்கு நம்ம மேல என்னம்மா கோவம்? என்னன்னு புரியலையே. நாம யாராவது சிகப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோமா? யாருமே சிகப்பு கலர் ட்ரெஸ் போடலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டோனி. அது வர வேகத்துல பார்த்தா ஆட்டோவை மோதிட்டு போயிடும் போல. ஏய் சிச்சு, சிச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு அவங்க சிச்சுவை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஆடுங்க மாடுங்க எல்லாமே அந்த ஆட்டோவை சுத்தி நின்னுடுச்சு. அதுங்க இவங்கள எதுவும் பண்ண வரல. அந்த ஆட்டோ சுத்தி கட்டி இருக்கிற
கட்டுக்கட்டான பச்சை புல்ல தான் சாப்பிட வந்திருந்துச்சுங்க. அதுலயும் ஒரு மாடு வேகமா அந்த ஆட்டோவோட கூரை மேலேயே ஏறி நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்ன இது? எல்லாருமா சேர்ந்து நம்ம ஆட்டோவை கவுத்துருவாங்க போலியே. அம்மா, இந்த ஆடு ஏன் முடியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, புல்லுன்னு நினைச்சுக்குச்சோ என்னவோ, காப்பாத்துமா. ஏய் ஷூ ஷூ, எல்லாரும் என் பொண்ணை விடுங்க ஷூ அப்படின்னு எவ்வளவு துரத்தினாலும் போகல. ஐயோ, இதுங்க புல்ல சாப்பிட்டு நம்மள உண்டுல நாக்கிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டே, இந்த ஆடு பாருங்க என்ன பிடிச்சி இழுக்குது. ஐயோ, என்னோட இறகு எல்லாம் பச்சை கலர்ல இருக்குல்ல, அத புல்லு நினைச்சுக்கிச்சு போல. ஆடு, என்ன விடு, நான் புல்லு இல்ல, நான் பறவை, விடு. எல்லாருமே அந்த மாடுங்களோட ஆடுங்களோட தாக்குதலை பார்த்து ரொம்பவும் பயந்து போய் ஆட்டோவை விட்டு குதிச்சு வெளியில வந்துட்டாங்க. அப்பதான் தண்ணியை குடிச்சிட்டு வந்த சிச்சு காக்கா தன்னோட ஆட்டோவோட நிலைமை இப்படி இருக்கிறத பார்த்து அவ ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. ஐயோ, என் ஆட்டோ, என் ஏசி ஆட்டோ, என் ₹1,00,000 வருமானம் வர ஆட்டோவை இப்படி எல்லாரும் கச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, போங்க ஷூ ஷூ போங்க. சிச்சு காக்கா வேகமா ஓடி வந்து அந்த மாடுங்களை துரத்த முயற்சி பண்ணா. ஆனா மாடுங்க அவ பேச்ச கேட்கவே இல்ல. ஐயோ கடவுளே, என் நேச்சுரல் ஏசி வண்டிய இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்காங்களே, நான் என்ன பண்றது? சின்னோ, பெரிய கட்டைய கொண்டு வாடா, இதுங்களை அடிச்சு விரட்டலாம். ஆனா சின்ன காக்கா ரொம்ப பயந்து போய், என்னால முடியாதுமா, நீயே வேணும்னா கட்டைய கொண்டு வந்து அதுங்களை அடிச்சு விரட்டு, விட்டா அதுங்க என்னையும் மென்னும் முழுங்கிடும் போல, நான் தான் அப்பவே இந்த ஐடியா வேண்டான்னு சொன்னேன்ல. துணிக்குருவி இதை எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏசி ஆட்டோன்னு சொன்னல சிச்சோ, உன் ஏசிய பாவம் அந்த மாடுங்கள்லாம் பசியில இருக்கிறதுனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க, பரவாயில்ல விடு, அதுங்களோட பசியாவது தீந்தா சந்தோஷம்தான். ஆமா டோனி, நாம எல்லாரும் ஸ்பெஷலா சாப்பிடணும் ஹோட்டலுக்கு போவோம், ஆனா பாவம் சிச்சோ இந்த மாடுங்களுக்காக ஸ்பெஷல் மீல்ஸ கொண்டு வந்து கொடுத்திருக்கா. சிச்சோ, இந்த ஏசி ஆட்டோவுக்கு ₹10 எக்ஸ்ட்ரா கேட்டல, இப்ப இந்த மாடுங்க கிட்ட இருந்து எவ்வளவு வசூல் பண்ண போற? ஒவ்வொரு மாட்டுக்கும் ₹100 பில் போட போறியா? அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, உங்க எல்லாரையும் எவ்வளவு சூப்பரா நான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன், என் ஆட்டோவோட நிலைமைய பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, ஒரே நாள்ல என் பிசினஸ் இப்படி ஊத்திக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் ஆட்டோ இப்ப வீணா போச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த மாடுங்க ஆடுங்க எல்லாமே ஆட்டோவை சுத்தி வச்சிருந்த மொத்த புல்லையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு அங்கிருந்து போச்சுங்க. பாவம் சிச்சு காக்கா இப்ப ஆட்டோவை பார்த்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சுது. பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சிச்சு காக்காவோட நிலைமைய பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அத்தை, இப்போ ஆட்டோல உட்காந்தா ஏசி வருமா, இல்ல ரொம்ப அனலா இருக்குமா? அனலா இருக்கிறது இருக்கட்டும், மாட்டு சாணத்தோட நாத்தம் தான் அடிக்க போகுது. சிரிங்கடா, நல்லா சிரிங்க. என் கஞ்ச புத்தியால நான் ஏசி போடாம புல்ல கட்டி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தேன் பாரு. என் கஞ்ச பிஸ்னாடித்தனத்துக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும் தான். இனிமே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஐடியாவை நான் என்னைக்குமே யோசிக்கவே மாட்டேன்டா. சரி சரி, அப்புறம் என்ன, ரிட்டர்ன் போறது ஃப்ரீ தானே? வாங்க வாங்க. அவ பதில் சொல்ல மாட்டேங்கிறானா, உண்மையிலேயே ஃப்ரீயா தான் கூட்டிட்டு போய் ஊர்ல விடுவா போல. எல்லாரும் சந்தோஷமா சிச்சுவோட ஆட்டோல ஏறி உக்காந்தாங்க. சிச்சு காக்காவோட ஆட்டோ வேகமா ஐஸ்கிரீம் பார்லருக்கு போச்சு. அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க ஊருக்கு திரும்ப போயிட்டாங்க. அப்படி சிச்சு காக்காவோட புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு காமெடி ஷோவா தான் இருந்துச்சு.